வெல்கம் டு முகிஷோஸ்க்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிக்விட் மஸ்கிட்டோ வேப்பரைசர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலே சிம்பிளாக ஈஸியாக கொசுவை விரட்டுறதுக்காக ஒரு லிக்விட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிக்விட் வேப்பரைசர் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வசம்பு ஒன்று எடுத்துக்கோங்க, வெட்டி வேறு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்புறம் இந்த மாதிரி நொச்சி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்புறம் வேப்ப இலை முக்கியமாக எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி தைல மரம் இலையும் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேப்ப இலையை போட்டு அரைச்சிடலாம். ஓகே, வேப்ப இலை நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ அந்த நொச்சி இலையை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். உள்ள சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. ஓகே, இப்போ நொச்சி இலையை அரைச்சிடலாம். ஓகே, நொச்சி இலையும் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ வசம்பை வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வெறும் வேப்பிலை இருந்தாலே போதும். ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருந்துச்சு, ஸோ அதனால் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெறும் வேப்பிலையை மட்டும் யூஸ் பண்ணால் கூட போதும். எல்லாமே வந்து இது மாதிரி வசம்பு, இது மாதிரி வெட்டி வேறு இதெல்லாம் வந்து இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம். வெறும் வேப்பிலை இருந்தாலே போதும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, எல்லாமே அரைஞ்சி கொஞ்சம் தைல மரம் இலையும் போட்டுக்கலாம். ஓகே, எல்லாமே நல்லா அரைஞ்சிருச்சு. இது வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ எது இருக்கோ யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா வந்து இலை தனியாக எண்ணெய் தனியாக வந்து இந்த மாதிரி வெந்து தனியாக வந்துடணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடுச்சுன்னா லிக்விட் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆயில் தனியாக அந்த இலைகள் தனியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் அந்த 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 வெந்த இலையில் நிறைய ஆயில் ஒட்டிகிட்ருக்கும். நல்லா நீங்கள் அழுத்துனீங்கன்னா ஃபில்ட்ரு ஆகிடும். ஓகே, நல்லா வந்து அழுத்திக்கோங்க, அதுதான் ஃபுல்லாக ஃபில்ட்ரு ஆகிடும். ஓகே, ஃபுல்லாக ஃபில்ட்ரு ஆகிடுச்சு. நம்ம வெறும் வந்து இப்போ எண்ணெயை ஒண்டி எடுத்துக்கிட்டோம். ஓகே, நம்ம ரெடி பண்ணியாச்சு, லிக்விட் ரெடி பண்ணிட்டோம். குட் நைட் வேப்பரைசர் பாட்டில் எடுத்துக்கிறோம். இந்த லிக்விட் ரெப்பலண்ட் இருக்கு இல்லையா, ஃப்ளக்கில் மாட்டாதங்க, எடுத்து குடிச்சிட்டு படுத்துங்க, எல்லாம் ஒன்று தான். எப்படி விஷம் தான் போகும்போது அவ்வளோதான், புரிஞ்சுக்குங்க. கொசு சின்ன கொசு அன்றைக்கே செத்துருது, நாமெல்லாம் கொஞ்சம் பெரிய கொசு கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான் வித்தியாசம். கடையில் வாங்குகிற வேப்பரைசஸில் வந்து இந்த மாதிரி பூச்சி கொல்லி மருந்து இருக்கும், பூச்சை கொல்றதுக்கான மருந்து இருக்கும். நம்ம வீட்டில் மேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா பூச்சை விரட்ட தான் செய்யும். அதை ஸ்மெல் பண்ணுறதால நமக்கும் நல்லது தான் ஏற்படும். இந்த மாதிரி வீட்டிலே தயாரித்து வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு தள்ளினீங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ ஒரு புனல் யூஸ் பண்ணி நம்ம ஆயிலை ஊற்றிக்கலாம், அப்போ தான் வெளியே சிந்தாமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, அழுத்தி விட்டாலே ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த வேப்பரைசர் மிஷினில் போட்டு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிட்டு இப்போ ப்ளக் பண்ணணும், ப்ளக் பண்ணிவிடுவோம். ஓகே, ப்ளக் பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து வாட்ரு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணி நம்ம செடி மேலே அடித்தோன்னா பூச்சி எதுவும் வராது. ஓகே, நல்லா இதை லாக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரேயை லாக் பண்ணிட்டு இப்படி வந்து ஷேக் பண்ணிங்கன்னா வெள்ளையாகிடணும். ஃபுல்லாக நல்லா செடிகள் மேலே அடிச்சிங்கன்னா பூச்சி எதுவுமே வராது. ஸோ இதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆயிலை வந்து இந்த மாதிரி விளக்கில் போட்டு பற்ற வச்சிங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்.
வேப்பரைசர் மிஷின் ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படியே இருந்தாலும் அது ஹீட் ஆகி அந்த ஸ்மெல் வெளியே வர வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். ஆனால் இந்த மாதிரி விளக்கில் பற்ற வச்சிங்கன்னா உடனே வந்து அதோட ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து எஃபெக்டாக இருக்குது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லிக்விட் மஸ்கிட்டோ வேப்பரைசர் வந்து சூப்பரா ஒர்க் ஆகுது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.